வணக்கங்க. ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு, கல்லை தின்னாலும் மண்ணை தின்னாலும் கரையிற வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? கரெக்ட், நீங்க ஐடென்டிஃபை பண்ணது கரெக்ட் தான். இது அடலசன்ஸ், டீனேஜ்ல இருக்கிற பிள்ளைங்களை பத்தி தான் நம்மளோட தமிழ்ல இந்த மாதிரி ப்ராவர்பு இருக்கு. என்னடா திடீர்னு மேடம் இதை பத்தி பேசுறாங்க, என்னவோ சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? காரணம் இருக்கு. நான் டாக்டர் எந்துமதி, மனநல மருத்துவர். ஜூன் 26 உலகம் ஃபுல்லா இன்டர்நேஷனல் டே எகெயின்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அப்படிங்கிற மாதிரி செலிப்ரேட் பண்றோம். அதாவது சே நோ டு ட்ரக்ஸ். அந்த கான்செப்டை மற்றவங்க கிட்ட கொண்டு போறதுக்கு, எஸ்பெஷலி நம்மளோட இளைய தலைமுறை யங் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போறதுக்கோசரம் இந்த விழிப்புணர்வு தினத்தை கொண்டாடுறோம். ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இந்த சமயத்துல நான் உங்ககிட்ட சொல்றேன். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசுக்கு மேலதான் எல்லாரும் இதை பத்தி பேசுவாங்க, இல்ல இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் ரீசெண்ட் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா 12 வயசு, இப்போ நம்மளோட இந்தியாவில் குழந்தைங்க 12 வயசுல ஸ்மோக்கிங்கை ட்ரை பண்றாங்க, 13 வயசுல ஆல்கஹால், 14-15 மற்ற சப்ஸ்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் தெரிவிக்குது. ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம்னு இருக்கேன். நம்ம யங் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூரியஸா இருப்பாங்க, நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ட்ரை பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதே சமயத்தில் தே ஆர் இம்பல்சிவ் ஆல்சோ. அது என்ன நடக்கும், என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு பின் விளைவுகளை பற்றி யோசிக்காம இம்பல்சிவாக பண்ணக்கூடியவங்க. அவங்களோட பிரெயின் எப்படின்னா பிரேக் இல்லாத வண்டி மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அந்த கியூரியாசிட்டினால ட்ரை பண்ணுறது. சில சமயம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஏதாவது வந்தால் தாங்க முடியாமல் அந்த பெயின் இருந்து வெளியே வர்றதுக்கோசரம் ட்ரை பண்றது, இந்த மாதிரி பல காரணங்களுக்கோசரம் அவங்க சப்ஸ்டன்ஸை ட்ரை பண்றாங்க. இதுல பசங்க மட்டும் இல்லைங்க, பொண்ணுங்களும் இப்ப ரொம்ப ட்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ அப்ப எல்லா குழந்தைங்களுக்கும் நாம இப்ப இதை பத்தி எஜுகேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனா நாம எஜுகேட் பண்ணா மட்டும் கேட்பாங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா அவங்க நிறைய இந்த நாலேஜ் அவங்களே கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வி கேன் என்கரேஜ் தம். மீடியால போய் நல்ல விஷயங்களை, இதை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணலாம். நாமளும் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஷுட் பி a ரோல் மாடல் ஃபார் தம். அவங்க கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு, மன கஷ்டங்களுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். அதுவும் முக்கியம். அண்ட் இன்னொன்று முக்கியமா சொல்லுங்க, நம்மளுக்கு எஸ் சொல்ற குழந்தைங்களை விட இந்த விஷயத்துல நோ சொல்ற குழந்தைங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு மரத்து மேல ஆசிட் பட்டு அதுக்கு வர டேமேஜை விட ஒரு சின்ன செடி மேல ஆசிட் பட்டா அந்த செடியே அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி இந்த குழந்தைங்களோட எதிர்காலமே இந்த சப்ஸ்டன்ஸ்னால பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதுனால we have to take care of our younger generation. Ask them to say no to drugs before they say yes. Thank you.